கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு இந்த மண்ணிற்கு வருகிற போது நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் 2 ஆண்டு காலம் நாங்கள் 1947ல சுதந்திரம் குடுத்துடுறோம் அப்படின்னு கிளமெண்ட் அட்லி இந்தியாவினுடைய பிரதமர், இங்கிலாந்தினுடைய பிரதமர் அந்த நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு செய்ததற்கு பிறகு அந்த சட்ட முன்வடிவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தபோது 2 ஆண்டு காலம் அரசியல் நிர்ணய சபையை இங்கே உருவாக்கி இந்தியாவை நாங்கள் எப்படி ஆளப்போகிறோம் என்பதற்காக அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்கள். நல்லா கவனிங்க, இங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் ஊருக்கு வெளியில் இருந்தாங்க. 2000 ஆண்டு காலமாக படிப்பு கிடையாது, சரின்னு வெளியே இருந்தாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாதியில் பெருமைக்கு சொல்லிக்கலாமே தவிர முதலியாரோ செட்டியாரோ நாடாரோ கல்லரோ சொல்லிக்கலாமே தவிர அவர்களுக்கும் படிப்பறிவு இல்லை. அப்போ அதிகாரத்தில் அவர்களும் இல்லை. சிறுபான்மை மக்கள் முழுமையாக வலிமையாக அந்த மத சிறுபான்மை மக்கள். மொழி சிறுபான்மை மக்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன உரிமை தெரிஞ்சிருக்கும். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. சதி இருந்தது, குழந்தை திருமணம் இருந்தது, நரபலி இருந்தது. இத்தனையும் இருந்த காலத்தில் நீங்கள் எப்படி ஆளப்போகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை எப்படி வரையறுக்கப் போகிறோம் என்று இந்திய அரசியல் நிர்ணய சபை 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து